வருஷமா மூவி இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் நினைச்ச இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன், கொஞ்சம் ஃபேமிலி ஹாப்பினஸ், பட் இன்கம் வந்து ஸ்டேபிள் பண்ணி விரும்புவாங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 29ஆம் தேதி சனீஸ்வர பகவான் உங்களோட 4ஆம் வீட்டை விட்டுட்டு 5ஆம் வீட்டுக்கு வர போறாரு. கிட்டத்தட்ட வந்து 2.5 வருஷமா 4ஆம் வீட்டுல பயிற்சி ஆகிட்டு இருக்கிற சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியால பயங்கரமா தொலை கொடுத்திருப்பாரு. நிறைய பேர் வந்து மன நிம்மதின்றது இழந்திருப்பீங்க. 4ல சனி இருக்கும்போது மன நிம்மதின்றதே கொடுக்க மாட்டாரு. சில பேருக்கு வந்து என்னன்னா மதருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், மதருக்கு என்னன்னா ஃபுட்ல பிரச்சனை, சில பேருக்கு வந்து அம்மாயை விட்டுட்டு வேற ஒரு நாட்டுல போய், அம்மாயும் சொந்த ஸ்டேட்டையும் விட்டுட்டு வேற ஒரு நாட்டுல போய் வேலை செய்யற மாதிரியான சூழ்நிலை அன்றது அமைஞ்சிருக்கலாம். இல்ல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழில பிரச்சனை, தாய் மாமன் கூட பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்து நீங்க மன வகையில குழப்ப விட்டு இருக்கலாம் உங்களுக்கு சனீஸ்வர பகவான். ஆனா இப்போ இந்த மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து 5ஆம் வீட்டுக்கு போக போறாரு சனீஸ்வர பகவான். இது வந்து ஃபென்டாஸ்டிக் டைம் பீரியட்னு சொல்ல முடியாது, ஆனா கிரேட் ரிலீஃப்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. எதுக்குன்னா இப்போ 4ஆம் வீட்டு சனி தொல்லை கொடுத்தாலும் 5ஆம் வீட்டு சனி அந்த அளவுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்காரு சனீஸ்வர பகவான். நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் கர்ம பலம்ன்றது இருந்தா போன ஜென்ம பலன்ன்றது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அமையும். ஃபார் சப்போஸ் இப்போ போன ஜென்மத்துல நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்கன்னா அந்த நல்லதுக்கு ஏற்ற மாதிரியான பலன்ன்றது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அமையும். இல்ல போன ஜென்மப்படி யாருக்கு வேணும் தெரியும் சொல்லிட்டு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு பேட் டைம் பீரியட் நடந்தாலுமே சரி, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாலேயோ ஒரு 5 இயர்ஸ் முன்னாலேயோ ஒரு பாஸ்ட்லாம் நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்லது செஞ்சிருப்பீங்க, நல்லவங்களா இருந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரியான பலன் எல்லாமே வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அமையும். எதுக்குன்னா 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஹவுஸ். அதே நீங்க பாஸ்ட்ல வந்து ஒரு கெட்டது பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கெட்டதுக்கு ஏற்ற மாதிரியான பலன் கூட இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து உங்க பாஸ்ட் கர்மாயை வச்சுதான் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ரிசல்ட்ஸ்ன்றது இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா 5ல சனீஸ்வர பகவான் போயிட்டு இருக்கும் போது என்ன பண்ணி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 5 வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஹவுஸ். ஸோ இங்க இன்டெலிஜென்ஸ்ன்றது குறைச்சி விடுவாரு சனீஸ்வர பகவான் சொல்லிட்டு சொல்லலாம். இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு என்ன மாதிரி தோணலாம்னு தயவு செஞ்சு விருச்சிக ராசிக்காரங்க வந்து நொந்து போயிடுவாங்க. ஏன்னா என்னோட மைண்ட் பொட்டன்ஷியல் ஏன் இவ்வளோ குறைஞ்சதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்காதீங்க. எதுக்குன்னா இந்த டைம் பீரியடு இப்போ ரொம்ப அறிவாளிகள் கூட என்னன்னா என்ன நான் இவ்வளோ மரமண்டியா இருக்கேன், நான் என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன், ஒரு விஷயம் வந்து எனக்கு 10 வாட்டி சொல்ல வேண்டி இருக்குதுன்னா அப்படின்னு நினைச்சுக்கிற மாதிரியான டைம் பீரியட். எதுக்குன்னா 5ஆம் வீடு இன்டெலிஜென்ஸுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ். ஸோ இன்டெலிஜென்ஸ்ல வந்து பாதிப்பு கொடுப்பாரு. ஒரு ஃபார் சப்போஸ் நேற்று ஆஃபீஸ்க்கு போகும்போது நேற்று ஒரு ஃபைல் வந்து மறந்துட்டு போயிருக்கீங்க, இன்னைக்கு அந்த ஃபைல் வந்து கட்டாயமாக நான் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்க. அந்த ஃபைல் எடுத்து டேபிள் மேலே எல்லாமே வச்சுருவீங்க. ஆனால் கடைசி டைமில் ஏதாச்சும் ஒரு ஃபோன் வந்துடும், அதை அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு கிளம்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான டைம் பீரியட் இதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் முக்கியமாக கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள்ன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு. என்ன மாதிரி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கு மென்சஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், மந்த் ப்ராப்ளம்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். மந்த் ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2.5 இயர்ஸ் அந்த பிரச்சனை இருக்குன்னு இல்லை. இந்த 2.5 வருஷத்தில் வந்து உங்களுக்கு ஒரு 4 மந்த்ஸோ ஒரு 3 மந்த்ஸோ ஒரு 2 மந்த்ஸோ வந்து கொஞ்சம் அந்த கேப் விட்டு வர்றதுக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன், உங்கள் பூர்வ ஜென்ம கர்ம பலம்ன்றது நல்லாவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது ஹெவியாக போகும். இப்போ 5ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா யூட்டேரஸ்க்கு சம்மந்தப்பட்ட இது யூட்டேரஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இல்லை பாவம் பண்ணவே இல்லைன்னாலும் சில பேருக்கு என்னன்னா உங்கள் ஜாதகத்திலேயே 5ஆம் வீட்டு அதிபதி ராகுவோட அந்தர்தசை போயிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ அதே உங்கள் பாஸ்ட் கர்மா நல்லா இருக்குது, உங்களுக்கு லக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே இந்த மென்ஸ்ட்ரல் ஸ்ட்ரகிள்ஸ், மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸோட போகும். ஒரு சிலருக்கு வந்து அபார்ஷன் மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல டைம் இல்லைன்னு சொல்லணும். ஃபார் சப்போஸ் நீங்கள் 4 வருஷமா 5 வருஷமா மூவி இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, இப்போ வரைக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் வந்து இப்போதான் உங்களுக்கு கிடைக்க
என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ். ஸோ என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல வாய்ப்புன்றது அமையறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் ஃபீமேல்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் மாதிரி சில பேர் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டு. அது முக்கியமாக சனி ரெட்ரோகிரேடில் வரும்போது, சனி வக்கர பயிற்சியில் வரும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ அதனால கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தால் ப்ரோஜனி ரிலேட்டட் இஷ்யூஸு, பிசிஓடி ப்ராப்ளம்ஸு, இல்லை குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸோ வர்றதுக்கு, இன்டெலிஜென்ஸ் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. பட் 5ல் வந்து சனி இருந்தாக்கா உங்கள் பாஸ்ட் கர்மா நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்கள் நினைச்ச இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சீட்டு கிடைப்பதுக்கு வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் ஐஐடிஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு, என்ஐடிஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் மூலமாக ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு. பெரிய பெரிய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கூட நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையால் 7ஆம் வீட்டு மேலே பார்வை வைப்பார். 7ஆம் வீடுன்னு இது வந்து என்னத்துக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ்ன்னா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ். 5ன்னா நமக்கு வந்து இந்த 5ஆம் வீடுன்னா லவ் அண்ட் ரொமான்ஸ், 7ஆம் வீடுன்னா ரிலேஷன்ஷிப்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ். இந்த டைம் பீரியடில் சில பேருக்கு புதுசாக லவ்ன்றது கூட வரலாம். ஆனால் அந்த லவ் பண்ணுறதுன்றது கரெக்டு கிடையாது. மோஸ்ட்லி சில பேருக்கு எப்படின்னா கொஞ்சம் கம்யூனிட்டி வைஸ் குறைவாக இருக்கிறவங்களையோ, ஏழைக்காரங்களோ, இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஃபிசிக்கல்லி ஹேண்டிகேப்டோ, ஃபிசிக்கல்லி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட லவ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. பட் லவ்வுக்கு இந்த டைம் பீரியட் சப்போர்ட் பண்ணாது. லவ் பண்ணாலும் மேரேஜ் ஆகாது இந்த டைம் பீரியட்லான்னு சொல்லலாம். அப்படியே 5ஆம் வீட்டு அதிபதியான சனீஸ்வர பகவான், 5ஆம் வீட்டில் இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் பார்வை வைப்பார். 11ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வீடு? அது வந்து இது எர்னிங்ஸ், ப்ராஃபிட்ஸு, கெயின்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ். இன்கேஸ் உங்களோட புண்ணிய கர்மா பலம் அன்றது போன பாஸ்ட் செஞ்ச கர்மான்றது நலமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ், குழந்தைங்க மூலமாக ப்ராஃபிட்ஸு, கெயின்ஸு, எஜுகேஷன் மூலமாக ப்ராஃபிட்ஸு, கெயின்ஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, டிகிரியானது எஜுகேஷன், அது டிகிரி முடிச்சிருக்கீங்க, ரொம்ப நாளாக வந்து நீங்கள் வேலை தேடல இருக்கீங்கன்னா உங்களோட கோர்ஸு, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு வச்சு அதுக்கேற்ற மாதிரியான வேலைன்றது உங்களுக்கு படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. இல்லை ஏதாச்சும் ஒரு கோர்ஸ், ஹையர் கோர்ஸ் ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கோர்ஸ் வச்சு உங்களுக்கு வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே குழந்தைங்க மூலமாக நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸு, கெயின்ஸ்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே உங்கள் குழந்தைங்க வந்து உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் அவங்க மூலமாக உங்களுக்கு பெருமைப்படுத்துகிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ், பெருமைப்படுற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் எல்லாத்துக்குமே நான் சொல்ல வரல, ஓரளவுக்கு யாருக்கு நல்லதுன்னா ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர்ஸ்க்கு நல்லது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க உங்கள் போன ஜென்ம புண்ணியமோ இல்லாட்டி இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் செஞ்ச நல்ல கர்ம பலம்ன்றது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புண்ணியத்தை வச்சு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸு, கெயின்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல. மற்றபடி இப்போ இந்த 5ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு சனி பகவான். ஃபினான்சஸ் அன்றது கொடுக்குறாருங்க. உங்கள் கர்ம பலம் நான் சொல்கிறேன், 5ஆம் வீடுன்னா பூர்வ புண்ணியம், கர்ம பலம் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அர்த்தாஷ்டம சேனினால் பாதிக்கப்பட்டு ஃபினான்சஸ், பண வகையில் இழந்தவங்களுக்கு, ஜாப் இழந்தவங்களுக்கு கூட ஜாப் கிடைச்சிட்டு இந்த பணம்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் ஃபினான்ஸை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபினான்சஸ் வரும், ஆனால் ரிஸ்ட்ரிக்டடாக இருக்கும். இப்போ உங்களுக்கு என்னன்னா வீட்டுக்கு வந்து உங்களுக்கு 70,000 ரூபாய் தேவைன்னு வச்சுக்கோங்க. அந்த 70,000 ரூபாய் மட்டும்தான் வரும். 70,000க்கு ஒரு 75,000 வரும். 70,000 ரூபாய் செலவு, 5,000 ரூபாய் மிச்சம் எக்ஸ்ட்ரா செலவான மாதிரி வரும். ஸோ இந்த டைம் பீரியடில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு வந்து கையில் நிற்க விட மாட்டார். ஃபேமிலிக்காக வந்து நீங்கள் அது கொடுக்க வேண்டி வரும். இந்த டைம் பீரியடில் அது நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, என்ஜாய் பண்ணுறதுக்கான டைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் அதுக்கும் ரிஸ்ட்ரிக்டடாக கொடுப்பார் பணம்ன்றது அவர் வந்து. ஸோ இது என்னன்னா மேசிவ் வெல்த் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பணம் இருக்காமலும் இருக்காது. அப்பப்போ எப்படின்னா எந்த டைமுக்கு எந்த அளவுக்கு பணம் தேவையோ அது வரைக்கும் மட்டும்தான் இந்த டைம் பீரியட்லாம் வரும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் ஃபேமிலி ஹாப்பினஸ், பட் இன்கம் வந்து ஸ்டேபிள் பண்ணி விரும்புவார். அர்த்தாஷ்டம சனியில் சனி வந்து பிரச்சனை கொடுத்துருப்பார், தொழில் வகையில் தொல்லை கொடுத்துருப்பாரு. பட் இங்கே சனி என்ன பண்ணுவாருன்னா இன்கம் வைஸ் கொஞ்சம் உங்களை வந்து ஸ்டேபிள் பண்ணி விடுவார். ஃபேமிலி வைஸ் கொஞ்சம் ஒரு
ஸ்டெபிலிட்டி வரும்னு சொல்லிட்டு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பலன். இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெமெடி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் அறிவு குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா, அதனால கணபதி ஆராதனம் பண்ணா நீங்க ரொம்ப நல்லது. விநாயகருக்கு வந்து நீங்க சங்கடஹர கணேச ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். மற்றபடி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ